ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா NICL ஏஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நான் மற்ற வீடியோஸில் சொல்கிற மாதிரி இது எப்போ அப்ளை பண்ணணும், எப்போ அப்ளிகேஷன் டேட் முடியுது, ப்ளஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இதெல்லாம் பற்றி நான் பேசவே வரல. இந்த வீடியோவில் நம்ம எப்படி படிக்கணும் ஃபோக்கஸ்டாக அப்படின்றத பற்றி மட்டும் தான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா வந்து அப்கமிங் எக்ஸாமுக்கான டேட் வந்து இந்த பிடிஎஃப்ல மட்டும்தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. NICL ஏஓ போஸ்டிங்க்கு மட்டும்தான். ப்ரிலிமினரி பார்த்திங்கன்னா 20 ஜூலை, மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 31 ஆகஸ்ட். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது ப்ரிலிமினரி எக்ஸாம் வரத்துக்கு. ஓகே, ஃபியூ டேஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் இப்போத்துலேருந்தே ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் டெய்லி எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மெயின்ஸில் வந்து டிஸ்கிரிப்டிவும் இருக்குது, ப்ளஸ் இன்டர்வியூவுமே இருக்குது. பர் மந்த் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 90K கிட்ட சேல்ரி வருதுன்னு போட்டிருக்காங்க இதில். ஓகேங்களா? எல்லா அலோவன்ஸ் எல்லாமே சேர்த்து. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ, இந்த 3 ஃபேஸ் இருக்குது. ஓகேங்களா? வேறு எந்த ஒரு எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே இன்னும் நம்மளுக்கு தெரியல. ஸோ அதையே நினச்சிட்டு நம்ம சிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரிலிமினரி, இப்போ ஜூலை 20 ப்ரிலிமினரி, மெயின்ஸ் வந்து ஆகஸ்ட் 31. கரெக்டாக என் கூட சேர்ந்து இந்த NICLAO நீங்களும் படிங்க. ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன்னா, நம்ம ரொம்ப வந்து ஒரு காம்படிட்டிவ் சூழ்ந்த ஒரு வேர்ல்டில் இப்போ சர்வைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெய்லி படிச்சுட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். மார்க் டெஸ்ட் டெய்லி போட்டு பாருங்கள். ஏன்னா இன்சூரன்ஸ் எக்ஸாமில் ப்ரிலிமினரிக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு 85+, 80+ தான் கட் ஆஃபே வரும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் கூட அப்படி தான் வந்துச்சு இந்த போஸ்ட்டுக்கெலாம் ப்ரிலிம்ஸில் கட் ஆஃபு. ஓகே, ஸோ இப்போ ப்ரிலிம்ஸ் பாருங்கள். இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ஸ். ஓகே, இங்கிலீஷில் 30 கொஷின், ரீசனிங்கில் 35 கொஷின், குவான்ஸில் வந்து 35 கொஷின்ஸ். இது நார்மலாக எப்பவுமே போல தான் 100 மார்க்ஸ். ஓகே, நீங்கள் உங்களோட இதை நீங்கள் ஃபுல் டெய்லி இன்றைக்கி இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போத்துலேருந்து டெய்லி வந்து கம்பல்சரி 1 ப்ரிலிம்ஸ் மார்க் போடுங்க. ஓகேங்களா? போட்டுட்டு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஒரு மார்க் போட்டிங்கன்னா ஃபுல்லாக சிட் பண்ணி டீட்டெயில் அனாலிசிஸ் போடுங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஸ்கோர் கம்மியாக வரலாம், பர்சன்டைல் கம்மியாக வரலாம், அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் ஆனால் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் போட்டிங்கன்னா டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அனலைஸ் பண்ணி நீங்கள் டெய்லி அதே மார்க் டெஸ்ட்டை போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் தெரியும். அண்ட் பர்சன்டைல் வந்து அபவ் 90 இருக்கா மாதிரி எப்போவுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எனக்கு தெரிஞ்சு என்னோடய இதில் என்னென்னா, ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி நான் மார்க் டெஸ்ட் போட எனக்கு வந்து பர்சன்டைலுமே சரி, ஸ்கோருமே சரி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நான் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து பிகைனர்ஸ்லாம் இருப்பீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. அவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க எப்படி படிக்கணும்னு தெரியல அந்த மாதிரிலாம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரிலிம்ஸ்க்கு ஒரே ஆப்ஷன், டெய்லி மார்க் டெஸ்ட் போடுங்க, நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, அனலைஸ் பண்ணிட்டோன்னே டெய்லி மார்க் வந்து இதுவே எனக்கு தெரிஞ்சு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து போதுமானது தான். பட் ஆனால் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனால் தான் மெயின்ஸே போக முடியும். கரெக்டாக? ஸோ ப்ரிலிம்ஸ்லேயே உங்களோட பர்சன்டேஜ் 90% மேலே இருக்க மாதிரி நீங்கள் டெய்லி செக் பண்ணிக்கோங்க. ஆனால் மார்க் டெஸ்ட் மட்டும் ஒரு நாள் கூட விட்டுறாதீங்க, கன்சிஸ்டண்ட்டாக போட்டுகிட்டே இருங்க. ஏன்னா எக்ஸாம் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், மெயின்ஸ் எக்ஸாமு. மெயின்ஸ்க்குமே வந்து நீங்கள் இப்போத்துலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்தோன்னா மெயின்ஸ் படிச்சுக்கலாம், இல்லைனா ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சிட்டோன்னா மெயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த தப்பை பண்ணாதீங்க. ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடியே மெயின்ஸும் சேர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகைனர்ஸாக இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் நல்லா எப்போ கான்ஃபிடென்ட்டாக கிளியர் ஆகிடுவேன்னு தோணுதோ அப்போ நீங்கள் வந்து மெயின்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பட் ஆனால் 1 இயர் 1.5 இயர்ஸ்லாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மெயின்ஸுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, மெயின்ஸில் பாருங்கள், இது வந்து ஜென்ரலிஸ்ட்டுக்கு தான் இப்போ நான் சொல்கிறது காமனாக. ஓகே, ஜென்ரலிஸ்ட்டுக்கு ரீசனிங் வந்து 50, இங்கிலீஷும் 50 கொஷின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸும் 50 கொஷின், கம்ப்யூட்டர் நாலேஜ் 50, குவான்ஸ் 50, டோட்டலாக 250. ஸோ இதில் ஈஸியாக பாருங்கள், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குல்ல, இந்த கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து அழகாக 50க்கு ஒரு 40+னால் நம்ம எய்ம் பண்ணியே ஆகணும். ஏன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் ஆல்ரெடி இருக்கிறத நம்ம படித்து வச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம். அதுலேருந்து தான் அவன் சுற்றி கொஷின் கேட்பான். ஸோ இது வந்து ஒரு மார்க் ஸ்கோர் பூஸ்டர் மாதிரி இங்கே. ஏன்னா ஒரு கொஷினுக்கு 1 மார்க் கம்ப்யூட்டர் நாலேஜாக. ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸும் நான் ஆல்ரெடி ஒரு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாமே அப்லோட் பண்ணிவிடுவேன்.
ஓகேங்களா. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, அப்போனா 50 மார்க்ஸ் வந்து இதில் அழகாக எடுக்கலாம். ஆனால் நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து குவான்ஸ் 50 மார்க்கு, ரீசனிங் 50, ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் பாருங்கள் 50 கொஷின்ஸ் 50 மார்க்கு. இது ஆகஸ்ட் 31 தான் வந்து எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம். அப்படின்னா நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா பேங்க் எக்ஸாமில் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க, கரெக்டாக. இப்போ ஆகஸ்ட்னா ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி. அப்போ ஆகஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா 6 மந்த்து. ஆகஸ்ட் சேர்க்கலைன்னா பிப்ரவரி வரைக்கும் வருது, கரெக்டாக. ஸோ இப்போ ஆகஸ்ட்டும் நான் சேர்த்து சொல்கிறதுனால கண்டிப்பாக மார்ச் மந்த்லேருந்து அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தே இருக்கணும், மார்ச் டு ஆகஸ்ட்டு. ஏன்னா இப்போ நடக்கிற எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எந்த மந்த்து எப்படி கேட்குறான்றது யாருனாலையுமே கெஸ் பண்ண முடியல. ஒரு எக்ஸாமில் ஒரு மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு மந்த்லேருந்து வருது. நம்மளால் இந்த மந்த்து தான் அப்படின்றத கரெக்டாக யாருனாலையுமே கெஸ் பண்ணி சொல்ல முடியல. அதனால் உங்களுக்கு பாஸ் பண்ணணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி மார்ச் மந்த்லேருந்து ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருக்கணும். ஓகே, நான் வந்து இந்த வீடியோஸ் வந்து மே மந்த்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஆல்ரெடி. மேல இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் மட்டும் இருக்குது, அதையும் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஜூனும் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு மார்ச்சும் படிக்கணும், ஏப்ரலும் கம்பல்சரி படித்தே ஆகணும். ஏன்னா கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்க எக்ஸாம்ஸில். ஓகே, அப்போ கம்பல்சரி மார்ச்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தே ஆகணும். நான் மேக்ஸிமம் மார்ச் மந்த், ஏப்ரல் மந்த்தும் நான் வந்து நியூஸ் போட முடியுதான்னு பார்க்குறேன். சப்போஸ் எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதையும் கொண்டு வரேன். கம்ப்யூட்டர் நாலேஜுக்கும் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுவேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில பிடிஎஃப்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நான் எப்பவுமே படிச்சுட்டு போவேன். ஆர்ஆர்பி ப்ளஸ் வந்து ஐடிபிஐ ஜாம்க்கெலாம் வந்து கம்பல்சரி அதுலேருந்து கொஷின்ஸ் வரும். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஆர்ஆர்பி கிளர்க்கு, பிஓக்கெலாம் பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸில் அதில் வந்து 2 கொஷின் 20 மார்க்ஸு, 40 கொஷின்ஸு கம்பல்சரி. அதில் வந்து நான் எப்படின்னா 40க்கே வந்து ஒரு 30+ அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எல்லாமே தெரிஞ்ச கொஷின்ஸ். அந்த இதுவெல்லாம் வீடியோஸ் எல்லாமே அந்த பிடிஎஃப்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன் வீடியோவாக. ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போத்துலேருந்து மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கிலீஷ் ஆல்சோ ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா இங்கிலீஷ் வந்து 50 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. 50 மார்க்ஸ்னாலே கம்பல்சரி நீங்கள் டெய்லி இன்னிலேருந்து ஒரு ஆர்சி, ஒரு பேராஜம்பிள் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஆர்சியும் பேராஜம்பிளும் தான் வந்து மார்க்கே நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டெய்லி. ஓகே, ரீசனிங், குவான்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் போட்டு பார்க்குறதுல தான் எல்லாமே இருக்குது. மார்க் எடுங்க, மார்க் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல் அனாலிசிஸ் இன்டெப்த்தாக பண்ணுங்கள். ஓகே, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 100 மார்க். இந்த 100 மார்க்கில் உங்களோட டார்கெட்டே வந்து 70 நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கணும். ப்ளஸ் இங்கிலீஷ் வந்து பேராஜம்பிள், ஆர்சி வந்து டெய்லியும் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். அதில் ரீசனிங், குவான்ஸை பொறுத்த வரைக்கும் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா, போட்டு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணுங்கள். டாபிக் வைஸ் எல்லாமே பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து ஜெனரலிஸ்ட் கேட்டகரி. ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரி இங்கே தனியாக இருக்குது. தென் நம்மளோட ஜெனரலிஸ்ட்லேயும் சரி, ஸ்பெஷலிஸ்ட்லேயும் சரி டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இருக்குது. ஆனால் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்க்கு வந்து வெறும் வந்து இவங்க அந்த குவாலிஃபைங் இன் நேச்சர் மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு கட் ஆஃப் வைப்பாங்களே, செக்ஷனல் கட் ஆஃப், அதை மட்டும் கிளியர் பண்ணால் போதும் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டுக்கு. இந்த மார்க் வந்து மெயின் ஸ்கோரில் ஆட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்டர்வியூன்றது நம்மளுக்கு தெரியும். நார்மலாக பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே படிச்சுட்டு போகணும். ஒரு இன்டர்வியூக்கு ப்ராப்பராக எல்லாமே என்னென்னலாம் படிச்சுட்டு போகணும், நம்மளோட டிகிரி ரிலேட்டட் எல்லாமே. ஓகே, நான் என்ஐசிஎல் ஏஓக்கானது இன்னிலேருந்து ப்ரிலிம்ஸ் டெய்லி ஒரு மார்க் கம்பல்சரி போடுங்க. மார்க் போட்டுட்டு அனலைஸ் பண்ணுங்கள் இன்டெப்த்தாக. தென் வந்து இங்கிலீஷில் ஒரு பேராஜம்பிள், ஒரு ஆர்சி கம்பல்சரி ஒரு நாளைக்கு அதை போடணும். ப்ளஸ் ரீசனிங்லேயும் அதே மாதிரி பசில், குவான்ஸில் வந்து டிஐ, இந்த மாதிரி நீங்களே வந்து ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுட்டு டெய்லி அதை ஃபாலோ பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் நிறைய எடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்கேஸ் எனி டவுட் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதில் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.